ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம வேலனோட அண்ணி ஃபீல் பண்ணி சொன்னதை பார்த்து கண் கலங்கிட்டாங்க நம்ம சக்தி. நம்மளும் ஆறுதல் சொல்லுவோமா, கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் சரின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எனக்கு நீன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஆறுதல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பொங்கல் வைக்கணும் ஆமான்னு ஒரு பக்கம் இவங்க கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மீனால் சரியான சோம்பேறி, தின்னுபிட்டு தூங்குறதுக்குனே கதையில் இருக்குது. இப்படிலாம் தூங்காதம்மா, வெயிட் ஏறிட போகுது. இன்னொரு பக்கம் வெற்றிகரமாக யார் சமையல் செஞ்சு முடிச்சான்னு பார்க்குறீங்களா? நம்ம சக்தி தாங்க பொங்கல் செஞ்சு முடிச்சிட்டாங்க. உடனே அவங்க மாமியார் வராங்க. வெந்திருச்சான்னு பார்க்கறதுக்கு அவங்க பார்க்கணுமா, நான் தான் பார்க்கணும். மாமியாரோட வில்லத்தனத்தை இதில் தான் காமிக்க முடியும், வேறு இதில் காமிக்க முடியும். அதனால் இதை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த கொடூர குரங்குக்கேற்ற கொரிலா நீதாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? சிக்கல் சிவபதியோட மனைவி நீதான்றது கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, டைனிங் டேபிளில் சாப்பாடு கொண்டு போய் வச்சா பொங்கல்னு மூஞ்சி எல்லாத்துக்கும் புஷ்ஷுன்னு போகுது. அந்த பெரியவன் இருக்காரே, அவர் வந்துட்டு சாப்பாடே நல்லா இல்லையா வேலனோட அண்ணனுக்கு, வாயில் வச்சா உனக்கெல்லாம் எப்போ நல்லா இருக்கும்னு அவங்க அண்ணியோட மைண்ட் வாய்ஸ் வேற லெவலில் இருக்குல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கல் சிவபதி என்ன சொல்கிறாருன்னா, சாப்பிட்டுட்டு இன்னொரு கரண்டி வையின்ட்டாரு, செம்மையாக இருக்குன்ட்டாரு. அதனால எல்லாரும் பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வேலன் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செய்யாரான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தான் செஞ்சிருப்பாரு. பொண்டாட்டி சமைச்சாண்டோடனே ஆஹா ஓஹோன்னு பாராட்டி தங்க வளையல் இரு வளையலுங்கிறாரு. ஐயோ, இதெல்லாம் கேட்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்படியே சக்தியோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. பார்த்தியா என் பொங்கல் எப்படி இருக்குன்னு அத்தைக்கிட்டே சீன் போடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.